வணக்கம் நண்பர்களே. இதில் நம்ம பார்க்குற விஷயம் என்று சொன்னால், நம்ம ஆங்கில மொழி கதைக்கிறதுக்கு தேவையான சில முக்கியமான தினசரி பயன்படுத்தக்கூடிய சில விடயங்களை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது சில வசனங்களை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். புதுசாக நீங்கள் சேனலுக்கு வரவங்க சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு கொள்ளுங்கள். எதுவும் டவுட்ஸ்ன்னு சொன்னால் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணி கொள்ளுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவது ஐ. ஐ என்றா நான். இரண்டாவது யூ. யூ என்றா நீ அல்லது நீங்கள். ஸோ ஆங்கில மொழியில் ஒரு விஷயம் இருக்குன்னு பார்த்தீங்களா இருந்தால், இப்போ ஒருமை பன்மை. நீ என்றது ஒருமை, நீங்கள் என்றது பன்மை. ஸோ இந்த ஒருமைக்கும் பன்மைக்கும் நீ அல்லது நீங்களுக்கு ஒரே வார்த்தை தான் யூ என்றதான் பயன்படுத்துவாங்க. மூன்றாவது ஹீ. ஹீ என்றா அவன். நான்காவது ஷீ. ஷீ என்றா அவள். சில பேர் சி என்று உச்சரிப்பாங்க. சி அல்ல ஷீ. ஷீ என்றா அவள். ஐந்தாவது இட். இட் என்றா அது. ஆறாவது வி. வி என்றா நாம் அல்லது நாங்கள் என்று சொல்லி அர்த்தம். ஏழாவது தே. தே என்றா அவர்கள். எட்டாவது திஸ். திஸ் என்றா இது. ஒன்பதாவது தட். தட் என்றா அது. பத்தாவது ஹியர். ஹியர் என்றா இங்கு. 11வது பார்த்தீங்கன்னா தேயா. தேயா என்றா அங்கு. 12வது வட். வட் என்றா என்ன. 13வது ஹூ. ஹூ என்றா யார் என்று சொல்லி அர்த்தம். 14வது வேயா. வேயா என்றா எங்கு என்று சொல்லி அர்த்தம். 15வது வென். வென் என்றா எப்போது என்று சொல்லி அர்த்தம். 16வது வை. வை என்றா ஏன் என்று சொல்லி அர்த்தம். 17வது ஹவ். ஹவ் என்றா எப்படி என்று சொல்லி அர்த்தம். 18வது எஸ். எஸ் என்றா ஆம் என்று சொல்லி அர்த்தம். 19வது நோ. நோ என்றா இல்லை என்று சொல்லி அர்த்தம். 20வது ஹெலோ. ஹெலோ என்று சொன்னால் வணக்கம் என்று சொல்லி அர்த்தம். 21வது பாய். 21வது பாய். பாய் என்றா போய் வா என்று சொல்லி அர்த்தம். 22வது ப்ளீஸ். ப்ளீஸ் என்றா தயவு செய்து என்று சொல்லி அர்த்தம். 23வது தேங்க்யூ. தேங்க்யூ என்றா நன்றி என்று சொல்லி அர்த்தம். 24வது சொரி. சொரி என்றா மன்னிக்கவும். 25வது குட். குட் என்றா நல்லது என்று சொல்லி அர்த்தம். 26வது பேட். பேட் என்றா கெட்டது. 27வது பிக். பிக் என்றா பெரிய. 28வது சிமோல். சிமோல் என்றா சிறிய. 29வது ஹொட். ஹொட் என்றா சூடான. 30வது கோல்ட். கோல்ட் என்றா குளிரான. 31வது ஃபாஸ்ட். ஃபாஸ்ட் என்றா விரைவான. 32வது ஸ்லோ. ஸ்லோ என்றா மந்தமான அல்லது மெதுவான என்று சொல்லி அர்த்தம். 33வது டே. டே என்றா நாள். 34வது நைட். நைட் என்றா இரவு. 35வது மார்னிங். மார்னிங் என்றா காலை. 36வது ஈவினிங். ஈவினிங் என்றா மாலை. 37வது வாட்டர். வாட்டர் என்றா தண்ணீர். 38வது ஃபுட். ஃபுட் என்றா உணவு. 39வது ஹவுஸ். ஹவுஸ் என்றா வீடு. 40வது ஸ்கூல். ஸ்கூல் என்றா பள்ளி. 41வது ஃப்ரெண்ட். ஃப்ரெண்ட் என்றா நண்பர். 42வது ஃபெமிலி. ஃபெமிலி என்றா குடும்பம். 43வது ஒர்க். ஒர்க் என்றா வேலை. 44வது ப்ளே. ப்ளே என்றா விளையாடு அப்படின்னு சொல்லி அர்த்தம். 45வது லவ். லவ் என்றா காதல். 46வது ஹாப்பி. ஹாப்பி என்றா மகிழ்ச்சி. 47வது சேட். சேட் என்றா கவலை. 48வது குட் மார்னிங். குட் மார்னிங் என்றா காலை வணக்கம். 49வது குட் நைட்.
குட் நைட்டுண்டா இரவு வணக்கம். 50வது எஸ்கியூஸ் மீண்டா மன்னிக்கவும் என்று சொல்லி அர்த்தம். ஸோ பார்த்தீங்களா, இருந்தால் நம்ம அடிக்கடி பயன்படுத்துகிற, அடிக்கடி தேவைப்படுற மிக இலகுவான சில 50 வசனங்கள் பார்த்துருக்குறோம். ஸோ இந்த வசனங்கள் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதை மறக்காமல் நீங்கள் பாடமாக்குறது மட்டும் இல்லாமல் அடிக்கடி உங்களோட வாழ்க்கையில் பயன்படுத்துறதுக்கு முயற்சி செய்யுங்க. ஸோ இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு கொள்ளுங்கள். எதுவும் டவுட்ஸ்ன்னு சொன்னால் கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்கள். இன்னும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.